ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சாஃப்டாக பூ போல் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டையை செஞ்சிடலாம். நம்ம 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதனுடைய ஈரப்பதம் போன பிறகு ஆஃப் பண்ணி தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டோன்னா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கிடலாம். தூசி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மாவு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க மாவு வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம வீட்டில் திரிச்ச மாவாக இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை யூஸ் பண்ணலாம். இப்போ கடையில் பேக்கெட்டில் வந்து நமக்கு கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும். அப்படி இருக்கிற மாவு வந்து வறுக்க வேண்டாம், டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு நமக்கு வந்து ஆறணும். அதனால் இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சமாக நம்ம மாவை எடுத்து லைட்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பிடி கொழுக்கட்டை வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. இதை மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சி இட்லி குக்கரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வைக்கணும். கொஞ்சமாக கையில் நெய் கூட நம்ம தடவிக்கிடலாம். கையிலலாம் ஒட்டாது. நல்லா சூப்பரான சாஃப்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் மாவு இருந்தாலே போதும், நமக்கு நிறைய குவான்டிட்டியில் வந்து நமக்கு கொழுக்கட்டைகள் கிடைக்கும். இப்போ 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறம் நான் எடுத்துகிட்டேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டாக கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுப்பாங்க.